ஜாவா ப்ரோக்ராம் இது லேப் ப்ரோக்ராம் ஒன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல நம்ம பேசிக்கா பேக்கேஜ்னா என்னங்கிற மாதிரி ஒரு ரியல் ப்ரோக்ராம் வித் ரிசல்ட்ஸோட நெட்பீன்ஸ் அப்ளிகேஷன்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இதுல போனஸ் பாயிண்டா உங்களுக்கு எய்ம், அல்காரிதம், ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே எப்படி நீங்க எழுதலாம், அதோட டீடைல்ஸ் என்னங்கிறதையும் கம்ப்ளீட்டா சொல்ல போறேன். வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ஒரு கான்செப்ட்ல வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இந்த லேப் ப்ரோக்ராம் ஒன் அதோடைய டெஃபினிஷன் எப்படி இருக்கக்கூடியது, உங்களுடைய கொஸ்டின்னு சொல்லலாம் சிம்பிளா. அப்படி என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டு பேக்கேஜ் வேணும். ஒன்று வந்துட்டு ஜென்ரல், இன்னொன்று மார்க்கெட்டிங். ஜென்ரல்ங்கிற பேக்கேஜ்ல எம்ப்ளாயிங்கிற கிளாஸ் இருக்கணும். அந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்குள்ள நமக்கு டேட்டா மெம்பர்ஸ் இருக்கணும். எம்ப்ளாயி ஐடி அது ப்ரொடெக்டட் ஆக்சஸ் மாடிஃபையர்ல இருக்கணும். எம்ப்ளாயி நேம் அது பிரைவேட்ல இருக்கணும். அப்புறம் ஒரு பப்ளிக் மெத்தட், இது பப்ளிக் மெத்தட்னு ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன் ஏர்னிங்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ இதுல நம்ம ஒரு டோட்டல் ஏர்னிங் வந்துட்டு கால்குலேட் பண்ற மாதிரி ஹெச்ஆர்ஏ பேசிக் இதெல்லாம். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங்னு ஒரு பேக்கேஜ் இருக்கணும். அதுல சேல்ஸ்ங்கிற கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கணும். அந்த சேல்ஸ்ங்கிற கிளாஸ் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிங்கிற கிளாஸை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுல நம்ம வந்துட்டு டிராவலிங் அலவன்ஸ் கால்குலேட் பண்ற மாதிரி. ஸோ பேசிக்கா சொல்லணும்னா ஒரு டோட்டல் ஏர்னிங் ஆஃப் அ சேல்ஸ் பர்சன் அதுல இருந்து நம்ம வந்துட்டு சேலரி ஸ்பிளிட் பண்ணி கால்குலேட் பண்ற மாதிரி தான். இந்த ப்ரோக்ராமோட கொஸ்டினை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எய்ம் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, டு கிரியேட் டூ பேக்கேஜஸ். இதான் வந்துட்டு மெயின் கான்செப்ட். ஒன்று ஜென்ரல், இன்னொன்று மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டு கால்குலேட் டோட்டல் ஏர்னிங் அண்ட் டிராவலிங் அலோவன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி யூசிங் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன் இன்ஹெரிட்டன்ஸ்? ஏன்னா சேல்ஸுங்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிங்கிற ஒரு கிளாஸை நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எய்மை வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ப்ரோக்ராமோடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்ட்ல தான் வருது. அதாவது எம்ப்ளாயிங்கிற ஒரு கிளாஸோடைய ஃபீச்சர்ஸை சேல்ஸுங்கிற ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடியது, இன்ஹெரிட் பண்ணக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் ஒரு ஓவர்வியூக்காக நான் உங்களுக்கு திருப்பி சொன்னேன். இப்போ ஜென்ரல்ங்கிற பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கிளாஸ் இருக்குது. அதில் நம்ம டோட்டல் ஏர்னிங் ஆஃப் எம்ப்ளாயியை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். மார்க்கெட்டிங்கிற பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா சேல்ஸுங்கிற கிளாஸ் இருக்குது. அதில் நம்ம எம்ப்ளாயி கிளாஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு டிராவலிங் அலோவன்ஸை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் டோட்டல் ஏர்னிங்ஸ் பொறுத்து. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர், பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட், ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண போது. அப்புறம் நமக்கு மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்டும் பார்க்க போகிறோம், ஒரு வேல்யூவை காம்பீட் பண்ண. இப்போ நம்ம டைரக்டா அல்கோரிதம் அண்ட் ப்ரோக்ராம் ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் காலேஜில் ஒரு யூனிவர்சிட்டியில் அப்சர்வேஷன் ஒரு ரெக்கார்ட் எழுதுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு 2 டைரக்டரிஸ் வேணும், அதாவது 2 பேக்கேஜஸ், ஜென்ரல் அண்ட் மார்க்கெட்டிங். டோன்ட் வரி, இதே வீடியோவில் எப்படி பேக்கேஜ் கிரியேட் பண்ணலாங்கிறத நெட்பீன்ஸ் அப்ளிகேஷன் வச்சு சொல்ல போகிறேன். நீங்கள் நெட்பீன்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக ஜாவா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களோ அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கிளாஸை ஜென்ரல் பேக்கேஜ்குள்ள கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரைவேட் வேரியபிள் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் வித் அ பப்ளிக் மெத்தட் கால்ஸ் ஏர்னிங். ஸ்டெப் 4 வந்துட்டு சேல்ஸ் கிளாஸை வந்துட்டு மார்க்கெட்டிங் பேக்கேஜில் நீங்கள் கொடுக்கணும். ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல் அலவன்ஸுங்கிற மெத்தட் மூலியமா டிராவலிங் அலவன்ஸை கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். அந்த சேல்ஸ் கிளாஸ் வந்துட்டு கண்டிப்பாக எம்ப்ளாயி கிளாஸை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட். ஸோ இந்த மெயின் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். நான் நெட்பீன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் எக்லிப்ஸ் ஒரு உங்களுடைய ஃபேவரட் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் செட்டப் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது தான் அப்பாச்சியோடைய நெட்பீன்ஸ். இதில் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் இந்த லேப் ப்ரோக்ராம் 1 எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு பேக்கேஜில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் காமிச்சிடுறேன், அந்த ப்ரோக்ராமோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுங்கிறத காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் எப்படி ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணலாங்கிற மாதிரி உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி நான் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் சோர்ஸ் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ரெண்டு பேக்கேஜ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஜென்ரல் பேக்கேஜில் எம்ப்ளாயி டாட் ஜாவாங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. மார்க்கெட்டிங்கிற இதில் வந்துட்டு சேல்ஸ் டாட் ஜாவான்னு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் இந்த எம்ப்ளாயி டாட் ஜாவாங்கிறத டபுள் கிளிக் பண்ணனா இந்த ஒரு ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகும். இட் இஸ் நத்திங் பட் எம்ப்ளாயி கிளாஸ்.
ஸோ இதுல நான் உங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி ஒரு ப்ரொடெக்டடா இருக்கக்கூடிய இன்டிஜர் வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி நேம் இது ஒரு பிரைவேட் ஸ்ட்ரிங் வேரியபிள். அப்புறம் உங்களுக்கு பேசிக் சேலரிங்கிறத வந்துட்டு பிரைவேட்ல டபுளா நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பண்ணி ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு எம்ப்ளாயி கன்ஸ்ட்ரக்டர்ல ஐடி நேம் பேசிக் வந்துட்டு 3 பராமீட்டர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிம்பிளா நான் அசைன் பண்றேன். இங்க நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிற வேரியபிளுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் பராமீட்டர்ல இருக்கக்கூடியதை சிம்பிளா நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏர்னிங்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் வேணும். ஸோ அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கா இருக்கணுங்கிறத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ பேசிக் சேலரி இதெல்லாம் எப்படி வருங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பெர்சன்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஜஸ்ட் எம்ப்ளாயி நேமை ரிட்டர்ன் பண்ண போறோம். பேசிக்கா எம்ப்ளாயி டாட் ஜாவா இதுல என்ன நடந்திருக்குன்னா நம்ம வேரியபிள் டிஃபைன் பண்றோம். கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் இந்த வேரியபிளுக்கும் நம்ம ஜஸ்ட் அசைன் பண்றோம். அப்புறம் ஒரு மெத்தட் கால்குலேட் பண்றதுக்கு ஹெச்ஆர்ஏ பேசிக் சேலரி கால்குலேட் பண்றதுக்கு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் ரிட்டர்ன் பண்றதுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சேல்ஸ் டாட் ஜாவா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் மார்க்கெட்டிங்னு ஆட்டோமேட்டிக்காக நெட்பீன்ஸில் வந்துடும். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா எம்ப்ளாயி பேக்கேஜை இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இம்போர்ட் ஜென்ரல் டாட் எம்ப்ளாயி ஜென்ரல் பேக்கேஜில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிள் பப்ளிக் கிளாஸ் சேல்ஸ் இது வந்துட்டு இந்த ஃபைலோடைய தான். எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயி அதாவது ஜென்ரல் பேக்கேஜில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி கிளாஸை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்துட்டு ஐடி நேம் பேசிக்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா டிராவல் அலவன்ஸ்க்கான மெத்தட். ஸோ இதுல டோட்டல் ஏர்னிங்ஸ் என்னங்கிறத இந்த ஏர்னிங்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். இந்த ஏர்னிங்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம எங்க டிஃபைன் பண்ணிருக்கோம்னா எம்ப்ளாயி கிளாஸ்ல டிஃபைன் பண்ணிருப்போம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன்ல. இப்போ அதுல இருந்து வர ஆன்சரை 0.05 கால நம்ம வந்துட்டு இன்டூ பண்ணி கொடுக்குறோம். இப்போ இங்கே தான் வந்துட்டு நம்மளுடைய மெயின் கிளாஸ் இருக்குது. அதில் நம்ம இந்த சேல்ஸ் கிளாஸ் அதாவது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிற இந்த சேல்ஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்போ அதில் கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா நம்ம இன்வோக் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஐடி நேம் பேசிக் எவ்வளோங்கிறத இங்கே அனுப்புகிறோம். விச் இஸ் நத்திங் பட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான். அதுக்கப்புறம் நமக்கு டோட்டல் ஏர்னிங்க்கு வந்துட்டு ஏர்னிங்ஸ் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிராவல் அலோவன்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம இன்வோக் பண்ணி ரெஸ்பாண்டிங் வேரியபிளுக்கு அசைன் பண்ணி ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது பிரிண்ட் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ எம்ப்ளாயி ஐடி விச் இஸ் நத்திங் பட் நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணக்கூடியது தான் இங்கே கொடுத்துருக்கிறது. அப்புறம் டோட்டல் ஏர்னிங் எவ்வளோங்கிறத கிளியராக எனக்கு மென்ஷன் பண்ணி ரிசல்ட்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நெட்பீன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணோம் எப்படி ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் நீங்க பின் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணோம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அப்படி இல்லாட்டி ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் இது ஒரு சிம்பிள் ஜாவா அப்ளிகேஷன் இருக்கறனால ஜாவா வித் ஆண்ட்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்கே ஜாவா அப்ளிகேஷன்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் எப்படி இருக்கணுங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேமாக இருக்கக்கூடியது. பை டிஃபால்ட்டாக கிரியேட் மெயின் கிளாஸ்னு இருக்கும். பட் நீங்கள் தான் அன்செக் பண்ணிக்கோங்க. அன்செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அன்செக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுத்தா போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிமிஷத்தில் ஜாவா அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிரும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா காமிக்குதா டெமோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் சோர்ஸ் பேக்கேஜ் இருக்கு லைப்ரரி இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கிளிக் பண்ணால் நீங்கள் ஐதர் கிளாஸ் பேக்கேஜ் எதுனாலுமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும்னா ஜாவா பேக்கேஜ்னு கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே டெமோ பேக்கேஜ்னு கொடுக்குறேன். இந்த பேக்கேஜ்குள்ளே நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெமோ பேக்கேஜ்னு கொடுத்து ஃபினிஷ்னு கொடுத்தா இங்கே வந்துட்டு டெமோ பேக்கேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கே நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்து ஜாவா கிளாஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே வந்துட்டு கிளாஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ நான் இங்கே வந்துட்டு டெமோ கிளாஸ்ன்னு கொடுக்குறேன். அஸ் யூ கேன் சி டெமோ பேக்கேஜ் கீழே தான் அது வருது ஆட்டோமேட்டிக்காக. நம்ம கரெக்டாக அதுக்கு மேலே தான் ரைட் கிளிக் பண்ணோம். இப்போ நம்ம ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தா எக்ஸலண்ட். ஒரு நம்ம நிமிஷத்தில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த பேக்கேஜ்குள்ளே கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் ஃபைல் டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேக்கேஜ் நேம் என்ன அப்புறம் ஒரு ப்ரோட்டோடைப் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் ஃபர்தராக கோட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்.
என்ன இப்ப டெமோவா பண்ணி காமிச்சேனோ, அதேவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் சொன்னது புரியலனா கூட, நான் இங்க குடுத்திருக்கிற ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணாவே, ஈஸியா நீங்க NetBeansல ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணி, பேக்கேஜ் கிரியேட் பண்ணி, அந்த பேக்கேஜ்க்குள்ள எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். இத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 NetBeansல போயிட்டு, அதுக்கப்புறம் ஃபைல், நியூ ப்ராஜெக்ட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எர்ன் கூட நீங்க குடுத்துக்கலாம். அப்புறம் இங்க நான் வந்துட்டு ஜாவா வித் ஆண்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு டெமோலயும் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்ன்னு குடுத்து ப்ராஜெக்ட் நேம் குடுத்துட்டு அன்செக் பண்ணிக்கோங்க. கிரியேட் மெயின் கிளாஸ்ங்கிறத அன்செக் பண்ணி ஃபினிஷ் குடுத்தீங்கன்னா, ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டெப் 3 வந்துட்டு பேக்கேஜ் கிரியேட் பண்ணோம். அதுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு, சோர்ஸ் பேக்கேஜ்ல ரைட் கிளிக் பண்ணி, நியூ ஜாவா பேக்கேஜ்ன்னு குடுத்துட்டு, அது வந்துட்டு அதுல நீங்க வந்துட்டு உங்களோட பேக்கேஜ நீங்க நேம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி, அந்த நீங்க கிரியேட் பண்ண பேக்கேஜ்ல ரைட் கிளிக் பண்ணி, நியூ ஜாவா கிளாஸ் குடுத்துட்டு, ஜாவா கிளாஸ்க்கான நேம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இத நான் டெமோலயும் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்க இத வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்ல டெமோல காமிச்சதையும் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாரி நீங்க செகண்ட் பேக்கேஜ்லயும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேக்கேஜ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்க கோட்லாம் எப்படி பண்ணணுங்கிற மாரி தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் குடுத்துருக்கேன். இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்ச அந்த ப்ராஜெக்ட் கோட். ப்ராஜெக்ட் கோட்க்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் கோட வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஃபைல்ல என்னென்ன கோடு இருக்கணுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைனும் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இப்ப காமிக்கிறது பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டாட் ஜாவா ஃபைல்ல இருக்கக்கூடிய ஜாவா கோடு. ஸோ அத நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் ஆனோம், கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா எப்படி கால் ஆச்சுங்கிற மாரி சொன்னேன். ரிசல்ட்ஸும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்ல காமிச்சிருந்தேன். ஸோ இந்த ப்ரோகிராமிங் கோடிங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூகுள் லென்ஸ் மூலியமா நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் 2 பேக்கேஜ்ன்னு போட்டு டு கால்குலேட் ஏர்னிங் அண்ட் டிராவலிங் அலவன்ஸ் யூசிங் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஜாவா. The program executed without errors, demonstrating the use of package inheritance and access modifiers. இந்த மாரி நீங்க ஒரு ரிசல்ட்ட எழுதிக்கலாம். சூன் நான் உங்களுக்கு ஜாவாக்கான லேப் ப்ரோகிராம் 2 வந்துட்டு அப்லோட் பண்றேன். அதுல மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்ட் வச்சு நான் உங்களுக்கு ஓப்ஸ் கான்செப்ட் வர மாதிரி அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.